இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஆன்லைன் லைஃப் கோச்சிங் அந்த கோர்ஸில் இருக்கிற சிலபஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஒரு நியர்லி 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உடைய மொத்த ஒரு அவுட்கம் தான் அந்த ஆன்லைன் கோர்ஸ்ன்னு சொல்லி நான் ரீசெண்ட் வீடியோவில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் புரியும் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு. இப்போது ஈர்ப்பு விதின்னு சொன்னாவே இது கற்றுக்கிற ஒரு பயிற்சி கிடையாது. இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே பேசப்படுது. நீங்கள் பார்க்குற வீடியோஸ், புத்தகங்கள் எல்லாமே அதுதான் குறிக்குது. அப்படி இருக்கிறப்போ நான் ஒரு கோச்சிங் அப்படின்னு கொடுக்குறேன்னா அது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈர்ப்பு விதினா என்ன, அது எப்படியெல்லாம் வேலை செய்யுது, என்னெல்லாம் மேஜிக் பண்ணும், இதெல்லாம் பேச மாட்டோம். முழுக்க முழுக்க இந்த கோர்ஸோடைய அப்ஜெக்டிவ், ஒரு பர்சன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்குள்ளே இருக்கிற அடிப்படை எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, தன்னோட லைஃப் அவங்க எப்படி பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 20 வயசாக இருக்கலாம், 25 வயசாக இருக்கலாம், 35 வயசாக இருக்கலாம், ஏன் 50 வயசாக கூட இருக்கலாம். அப்போது இந்த ஏஜுக்கான உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லைஃப் என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணுறீங்க. இந்த கோர்ஸோட அப்ஜெக்டிவ் என்னென்னா சும்மா பார்த்தீங்க, படிச்சிங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படியே அடுத்தது போகிறீங்க, அப்படி இருக்காது. ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இதில் இந்த ஒவ்வொன்றுமே வீடியோஸாக இருக்கும். இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கும். நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதுமே உங்களுக்கு பொருந்தும். ஒரு கோர்ஸ்னால் படிக்கும்போது எல்லாத்துக்கும் அது புத்தகம் ஒரே புத்தகம் தானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆனால் இது ஒவ்வொருத்தரும் படிக்கும் போதுமே அவங்களுக்கு இது வேறு வேறு விதமாக புரிய ஆரம்பிக்கும். அதாவது அவங்களோட லைஃப் அவங்க அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மொத்தமாக 21 வீடியோஸ் இருக்குது. 21 வீடியோஸில் கடைசி 6 வீடியோஸ் மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிஸஸ், இந்த ஃபாலோ பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி அத்தனையுமே இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற வாழ்க்கையோட அடிப்படை என்ன, ஏன் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குது. ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக் இது வரைக்கும் நடந்ததை பற்றி நான் பேசிடுவோம். ஏன் நடந்துச்சு, என்ன தவறு நீங்கள் பண்ணியிருக்க முடியும், இது அப்படி என்ன உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான ஒரு காரணம் இருக்க முடியும். அப்போ இப்போ இருக்கிற வாழ்க்கையை நான் மாற்றிக்கணுன்னா என்னென்ன செயல்கள் நான் பாஸ்ட்லேருந்து பண்ணக்கூடாதுன்றது முதற்கொண்டு கிளியராக, டீட்டெயில்டாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் வீடியோலையுமே அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அசஸ்மெண்ட்ஸுட்டு சிலது நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் நேரடியாக நீங்கள் அப்படியே அந்த கோர்ஸ் பண்ணவே நீங்கள் நோட்ஸில் எழுதி பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் ஸ்டார்ட் ஆகும். அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸ்லேயே இந்த கோர்ஸ் எப்படி உங்களுக்கு பொருந்தும், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, இதை பற்றி பேசிக் ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். அடுத்ததாக நீங்கள் இந்த கோர்ஸ்க்காக எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னென்ன விஷயங்கள் தேவை, நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் அப்படின்றது என்ன, அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கையை ஒரு 6ஆக பிரிச்சிருப்போம். 6 pillars ஆஃப் லைஃப்னு கொடுத்துருப்பேன். இதுதான் இந்த கோர்ஸுடைய ஃபவுண்டேஷன். லைஃப்பை 6ஆக பிரிச்சிடணும். மொத்தமாக எனக்கு பிரச்சனை லைஃப்பில் அப்படின்ட்டா எதுவுமே சரி செய்ய முடியாது. அப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக லைஃப்பை பிரிக்கணும். அந்த இடத்துல இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கான காரணம் எது, அது ரிலேஷன்ஷிப்லேருந்து வருதா, கெரியர்லேருந்து வருதா, இல்லை உங்கள் செல்ஃப் சம்மந்தமாக வருதா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த 6 pillars ஆஃப் லைஃப் அசஸ் பண்ணுவோம். அதுலேயே இன்றைக்கி வரைக்கும் இதை பற்றின உங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு ஒரு அசஸ்மெண்ட் எடுப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் பற்றி பேசுவோம், இலக்குகள் பற்றி பேசுவோம். முதல்ல இலக்குகள் பற்றின விஷயங்கள் பேசிவிட்டு அதில் சில கோல்ஸ்லாம் செட் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன். அதாவது உங்களுக்கு அசஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதின இலக்குகள் சரியான்றதுக்கு இன்னொரு வீடியோ இருக்கும். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்க, உண்மையிலேயே அது எப்படி இலக்காக பார்க்குறது, இப்போ இந்த 6 pillars ஆஃப் லைஃப்னு சொன்னோம், அதில் இது எப்படி சேர்க்கிறது, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். கோலை நீங்களே அசஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். அடுத்தது எண்ணங்கள் பற்றி பேசுவோம். இந்த எண்ணங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள ஒரு 80,000 எண்ணங்கள் உருவாகுது. அது எப்படி பிரிக்கிறது, அந்த எண்ணங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை பற்றி ஒரு டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் போகும். இந்த பயிற்சியோட ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணங்களை பற்றி பேசுகிறது தான். அப்போ அந்த எண்ணங்களை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் ஸ்டடி இருக்கும். அதில் இன்டர்னலாக போனால் நம்ம சரௌண்டிங்ஸ் எப்படி வச்சுருக்கிறோம், நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன வேலைகள் செய்கிறோம், இந்த மாதிரி நிறைய அசஸ்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த ஒவ்வொரு அசஸ்மெண்ட்ஸுமே, அதாவது ஒவ்வொரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது ஈர்ப்பு விதின்றது தனக்குள்ளே தான் இருக்குது, சொல்லி கொடுத்து வராதுன்னு சொன்னால் தெரியுமா, அதே மாதிரி இது சொல்லி கொடுக்குற மாதிரி பயிற்சி கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி தான் பார்ப்பீங்க. அதாவது இது நீங்கள் முடிக்கும்போது ஏதோ நான் கற்றுக்கிட்டேன், படித்தேன், இதை கொண்டு போய் நான் சொல்லிக் கொடுக்க முடியும், அப்படி முடியாது. நீங்கள் உங்களை அசஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களை ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்குள்ளே ஏன் இவ்வளோ நாள் இது நடக்குதுன்ற ஒரு பெரிய புரிதல் வந்திருக்குமே தவிர இது கற்றுக்கிட்டு போய் சொல்லிக் கொடுக்குறக்கெல்லாம் கூட ஒன்றும் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு கம்ப்ளீட்லி இன்டர்னல் இது. இதில் ஒரு பகுதியாக எப்படி பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, என்ன பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கை மாறும், என்ன பண்ணணும், கம்ப்ளீட் ஸ்டடி. உங்கள் ஒவ்வொரு ஏஜுக்குமே அது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இது படித்தவங்க படிக்காதவங்கன்னு கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்க போது. இங்கிலீஷ்லையும் அதுக்கு சப்போர்ட் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டின்றது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி இல்லை, இது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் யாராக இருந்தாலுமே. அதுக்கப்புறமா நம்ம வெறும் இந்த பயிற்சிகளை தெரிஞ்சுக்கிறதுனாலையும் செல்ஃப் ரியலைசேஷனால் மட்டும் மாற்ற முடியாது இல்லையா. அப்போ என்னென்ன ப்ராக்டிசஸ் நீங்கள் ரெகுலர் கொண்டு வரணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும், அதில் முதல் பயிற்சி செஞ்சால் எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஒவ்வொரு பயிற்சிக்கான இடைவெளி என்ன,
இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கோர்ஸ்லேயே ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா திரும்ப எவ்ரி மந்த் ஒன்ஸ் நீங்கள் அந்த கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ஃபாலோஅப் இருக்கும், செகண்ட் லெவல் ஃபாலோஅப் இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எப்படி பண்ணுறது, கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா எப்படி பண்ணுறது. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இந்த 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, இன்கன்சிஸ்டன்ட் பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த இன்கன்சிஸ்டன்சி வர ப்ராப்ளம் என்ன, ஏஜ் பேஸ் பண்ணி ஜெண்டர் பேஸ் பண்ணி அவங்க சொல்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, எல்லாத்துக்குமே இங்கே சொல்யூஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து ஒரு 6 level ஆஃப் ஃபாலோஅப்ஸ் வீடியோ இருக்கும். எவ்ரி மந்த் அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி த்ரூ அவுட் கோச்சிங் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் நான் வந்து எவ்ரி மந்த் இந்த 1 year நீங்கள் இந்த கோச்சிங் இருக்கீங்களா, எவ்ரி மந்த் வந்து ஒரு ஃபாலோஅப் கால் இருக்கும். அந்த ஃபாலோஅப் கால் அப்படின்றது குரூப் அமையும். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், அதே மாதிரி கூட நீங்கள் ஜாயின் பண்ணவும் கேள்வி இருக்கும். அப்போ அவங்க கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி நிறையா பேர்த்துக்கு புரிய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த கேள்வி வந்துச்சுன்னா இன்னும் புரிகிற மாதிரி நிறையா பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ குரூப் கால் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பேர் 30 பேர் ஒன்றா சேர்ந்து கால் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இருக்காங்கன்னா பிரித்து தனித்தனி செக்மெண்ட்டாக பண்ணுவேன். ஸோ இந்த கோச்சிங்கோட பர்பஸ் வந்து ஈர்ப்பு விதியை கற்றுக்கிறது கிடையாது. எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதை நான் என் லைஃப் அதை வச்சு நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், ஏன் என்னால் பண்ண முடியல, நான் பண்ணணுன்னா என்ன செய்யணும், எண்ணங்கள் எப்படி வச்சுக்கணும், இதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு 3 to 4 monthsக்குள்ளேயே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் பார்க்க முடியும். இலக்கை நோக்கி செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கவனிக்க முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி 6 மாதம் கோச்சிங் அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் வந்து உடனடியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே டெஃபினெட்லி 3 to 4 monthsல பெரிய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நிரந்தரமாக வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான பயிற்சி. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை சால்வ் பண்ணிக்கிற லைஃப் கோச்சிங் எடுக்கிறீங்களா, வேண்டாம். லைஃப்பை நான் என்டையராக மாற்றிக்கணும். எனக்கு இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் சுச்சுவேஷன் எனக்கு பிடிக்கல, இப்போ இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் வேறு மாதிரி வாழ நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி லைஃப் கோச்சிங் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைகளை அறிஞ்சு அதுக்கான இலக்குகளை கண்டுபிடிச்சு அந்த இலக்குக்கு என்ன மாதிரியான எண்ணம் வச்சுக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும், இதுதான் இந்த லைஃப் கோச்சிங்குடைய ஸ்ட்ரக்சர். ஏதோ நம்ம ஈர்ப்பு விதியை பற்றி பேச போகிறோம், இதில் ட்ரிக்ஸ் பற்றி பேச போகிறோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஈர்ப்பு விதியோட பர்பஸ் அப்படின்றது, ஈர்ப்பியோட பயிற்சிகள் அப்படின்றது இந்த கோச்சிங்லேயே மொத்தம் 30% தான் இருக்கும். முழுக்க நீங்கள் செயல்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ பயன்படுத்த விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன், நான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. நன்றி.